வாழ்நாள்ல பெரியோர்களை விடுதலை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மார்ச் 4ஆம் தேதி இன்றைய விடுதலையில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெங்களூரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100 நிறைவு விழா மாநாடு குறித்து அந்த அறிக்கையில் விவரமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 3 மொழிகளிலும் பலதரப்பட்ட அறிஞர்கள் பெருமக்கள் பங்கேற்று அந்த மாநாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் 3, 4 தேதிகளில் மும்பையில் நடைபெற்ற 2 நாள் சுயமரியாதை இயக்க 100 நிறைவு விழா மாநாட்டை ஒட்டி அதனுடைய தொடர்ச்சியாக கர்நாடக மாநிலத்தில் இப்போது நடைபெற்ற இம்மாநாடு புதிய திருப்பத்தை உண்டாக்கும் என ஆசிரியர் அவர்கள் அதில் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையினுடைய இறுதி பகுதியிலே ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் RSSல் பணி செய்து இறுதியில் தனது கசப்பான அனுபவம் காரணமாக தெளிவு பெற்று அது எப்படிப்பட்ட கபட வேடதாரிகளின் கட்டமைப்பு என்பதை உணர்ந்து தனது அனுபவங்களை தொகுத்து தி ஈவில் ஃபேஸ் ஆஃப் RSS என்ற தலைப்பில் ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார் ஹனுமே ஹவுடா என்பவர். அவர் அந்த நூலை எடுத்துக்கொண்டு அந்த நிறைவு நாள் மாநாட்டிலே நம்மிடம் அதை வழங்கினார். அதை முழுமையாக படித்து முடித்து அவரை அந்த நிகழ்ச்சியிலே பாராட்டினோம் என்று குறிப்பிடுகிற ஆசிரியர் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க 100 நிறைவு விழா ஒரு திருப்பத்தை உருவாக்கும், மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நமது பாராட்டுகள் வாழ்த்துக்கள் என அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதே முதல் பக்கத்திலே இன்றைக்கு மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்தி திணிப்பு தொடர்பான ஒரு செய்தி. திருச்சி ரயில்வே அலுவலகத்துக்கு இந்தியில் பெயரா, கழக தலைவர் கண்டன அறிக்கை என்கிற ஒரு சின்ன செய்தி. திருச்சியில் அமைந்துள்ள தென்பகுதி ரயில்வே அலுவலகத்தில் கர்தவ்ய இத்துவார் என்று ஹிந்தி மொழியை அப்படியே தமிழ் எழுத்துக்களில் எழுதி அவர்கள் அந்த நுழைவாயிலே வைத்திருக்கிறார்கள். இதை இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் அதை அகற்றாவிட்டால் ஹிந்தியை அந்த இடத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றும் ஆசிரியர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு வாழ்வியல் சிந்தனைகள் பகுதியிலே ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அண்மையில் வெளியாகிய அரிய நூல்களில் ஒன்று செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு முக்கியமான புத்தகம். 2 பேர் இணைந்து உருவாக்கிய ஒரு அருமையான கலை செறிவுள்ள தி கம்மிங் வேவ், வருகின்ற புதிய அலை என்கிற அந்த நூலாகும். இந்த நூல் படிக்க படிக்க மிகவும் சுவையானதாகவும் சிக்கலான செயற்கை நுண்ணறிவு பற்றிய தகவல்கள் அதனால் உருவாகும் விளைவுகள் பற்றி எளிய முறையில் விளக்குவதாக அந்த நூல் குறித்து மிக அழகாக வாழ்வியல் சிந்தனைகளை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று பாஜக RSS நினைக்கிறது. அவர்களுடைய எண்ணம் ஈடேற காங்கிரஸ் இடம் கொடுக்க கூடாது என செய்தியாளர்களிடையே ஆசிரியர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய விடுதலையினுடைய அடுத்த செய்தியாக சென்னை கொளத்தூரில் 11.88 கோடி செலவில் மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு செயல்படும் அறநிலையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன. கோயில்களின் சார்பில் கருணை இல்லங்கள், கல்வி நிறுவனங்கள், பயிற்சி பள்ளிகள், மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள், மனநல காப்பகம், மருத்துவ மையம் போன்றவை நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்த மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தையும் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு ஏறத்தாழ 38 லட்சம் பேருக்கு 2000 ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய தொகை பெற்று வரும் முதியோர்கள், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வந்தன. நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளோம் என தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதே பக்கத்தில்
தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் என்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு செய்தியும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட அகழாய்வுகளுக்கு அனுமதி தராதது ஏன் என ஒன்றிய அரசுக்கு சு. வெங்கடேசன் எம்பி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கிற போது, கீழடி, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 8 அகழாய்வுகளுக்கு 8 மாதங்களாக அனுமதி தரவில்லை. உங்களின் அரசியல் சிறுமைத்தனங்களை எங்கள் வரலாற்று பேரியக்கம் தவிடுபொடியாக்கும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இன்றைய விடுதலையில் வேளாங்கண்ணி VSTA பிரணாம்பாள் அம்மையார் மறைவு, அந்த மறைவை ஒற்றி நம்மளுடைய இயக்க மகளிர் அணியினர் உடலை தங்களுடைய தோளிலே சுமந்து சென்று அடக்கம் செய்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் கழக மேனாள் தலைவர் VST அழகப்பனின் வாழ்வினையரும் நாகை மாவட்ட தலைவர் VSTA நெப்போலியன் தாயாருமான VSTA பிரணாம்பாள் அம்மையார் அவர்கள் வயது 81 ஆகிறது. வயது மூப்பின் காரணமாக அவர் மறைவுற்ற அந்த நிலையில்தான் நமது மகளிரணி தோழர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த உடலை தோளில் சுமந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய செய்தியிலே மிக முக்கியமாக வறட்சி மாவட்டம் என்று கருதப்படக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 960 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அது குறித்த ஒரு விரிவான செய்தி இந்த இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் 960 ஏக்கர் பரப்பிலான நிலங்கள் சீர்படுத்தப்பட்டு விளை நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 668 விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் என வேளாண் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அதே பக்கத்திலே இன்னொரு செய்தியை பார்ப்போமேயானால் 8 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணியில் 3 கோடி பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 8 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் இந்த மாநிலங்களிலிருந்து மட்டும் 3.13 கோடி பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்கிற அந்த அதிர்ச்சியான செய்தியும் இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது. மற்ற ஏராளமான தகவல்கள் வழக்கம் போல செய்திகளாகவும் கருத்துக்களாகவும் இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது. அனைத்தையும் படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.